தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் சிறப்பு மாநாடு செங்கல்பட்டை அடுத்த மாமண்டூரில் இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். மாமண்டூர் மாநாட்டிற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்க. தொண்டர்களின் வருகை அங்க இப்ப எப்படி இருக்கு? மிகுந்த அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் சிறப்பு மாநாடு இன்று மாலை நடைபெற உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய மாமண்டூர் பகுதியில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாடானது தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் இன்று மாலை 6 மணிக்கு சரியாக 6 மணிக்கு துவங்க உள்ளது. மாநாட்டிற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து, குறிப்பாக வட மாவட்டங்களில் இருந்து அதிகமான தொண்டர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக மாநாட்டிற்கு முன்பாக மாநாட்டின் மேடை புனித செயின்ட் ஜார்ஜ் கோட்டை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் 50,000க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் அமரும் வகையில் இருக்கைகளும் இடவசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வட மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை போன்ற வட மாவட்டங்களிலிருந்தும் அதேபோல மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இறுதியாக 6வது முகமாக தமாக இணைந்தது. நேற்று அதிகாரப்பூர்வமாக அது குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனையடுத்து 6 கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் ஒரே மேடையில் முதல் முறையாக மாநாட்டில் பங்கேற்று பேச உள்ளனர். இதற்கான விரிவான ஏற்பாடுகளை இந்த 6 கட்சிகளும் சேர்ந்து இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அல்தாப், தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் இந்த சிறப்பு மாநாடு யாரோட தலைமையில நடைபெற இருக்கு? யார் யாரெல்லாம் இதுல கலந்துக்க இருக்காங்க? ராமச்சந்திரன். நிச்சயமாக மாநாட்டிற்கு தலைமை மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வைகோ தலைமை இருக்கிறார். இந்த மாநாட்டில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் அதேபோல மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், இறுதியாக மக்கள் நல கூட்டணியில் இணைந்த தமாகவின் தலைவர் ஜி கே வாசன் ஆகிய 6 தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்று பேச உள்ளனர். இந்த மாநாடு பல்வேறு அரசியல் சிக்கல்களுக்கு இடையே நடைபெற உள்ளதால் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு காரணம் தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இணைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சியின் சட்டமன்ற கொறடாவும் கொள்கை பிறப்பு செயலராக இருந்த சந்திரகுமார் தலைமையில் அதிருப்தி எம்எல்ஏ உருவாகி அவர்கள் தற்போது மக்கள் தேமுதிக என்ற புதிய அமைப்பை உருவாக்கியுள்ளார்கள். அதேபோல தமாக கடைசி கட்டமாக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தையில் இறுதி உடன்பாடு எட்டப்படாத காரணத்தினால் தற்பொழுது மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணியில் இணைந்துள்ளதாக அந்த கட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மூத்த துணைத் தலைவர்களான பீட்டர் அல்போன்ஸ், எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த விஸ்வநாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளார்கள். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தற்போதைய எம்எல்ஏ அதிமுகவில் இணைந்துள்ளார்கள். மதிமுகவில் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் நீக்கி விலகி திமுகவில் இணைந்த வண்ணம் உள்ளார்கள். இந்த நிலையில் இந்த மாநாடு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இதுவரை தற்பொழுது அதிமுக, திமுக என்ற 2 மட்டுமே தேர்தலை சந்தித்து வந்த நிலையில் தற்பொழுது பலமுனை போட்டியாக பார்க்கப்படுகிறது. அந்த பலமுனை போட்டியில் தற்போது தேமுதிக மக்கள் நல கூட்டணி பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், அதற்கு 6 கட்சி 18% வாக்கு வங்கியில் இருப்பதாக அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது. அதனால் அதிமுக, திமுகவுக்கு மிகப்பெரிய மாற்று சக்தியாக இந்த மக்கள் நல கூட்டணி, தேமுதிக மக்கள் நல கூட்டணியை பார்க்கப்படுகிறது. இந்த மாநாடு சரியாக 6 மணிக்கு துவங்க உள்ளது. இந்த மாநாட்டில் அந்த 6 கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பங்கேற்று விரிவாக பேச உள்ளார்கள். இந்த மாநாட்டில் தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் பட்டியல் ஆகியவை வெளியிடப்பட வாய்ப்பு இருக்கா ராமச்சந்திரன்? அதாவது மொத்தம் இருக்க 234 தொகுதிகளுக்கும் சேர்த்து வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கா, இல்ல தேமுதிக கட்சிக்கு மட்டும் வேட்பாளர் பட்டியல் என்று வெளியிடப்பட இருக்கா? நிச்சயமாக தேமுதிகவின் முதற்கட்ட வேட்பாளர் இன்று மாலை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற கட்சிகளை பொறுத்தவரை மதிமுகவோ, விடுதலை சிறுத்தை கட்சிகளோ, இடதுசாரிகளோ இன்று வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுவதற்கு வாய்ப்பில்லை என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக சார்பில் இருந்து நிச்சயமாக வேட்பாளர் பட்டியல், முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இன்று கட்சியின் தலைமை அலுவலகமான கோயம்பேட்டில் அவர்கள் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் எந்தெந்த தொகுதியில் அடையாளம் காணும் பணி ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தேமுதிக சார்பில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை துவங்கி வருகின்ற 17ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணம்
பட்டியலை வந்து வெளியிட்டுள்ளார். ஆகையால் தேமுதிக சார்பாக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 4 கட்சிகள் சார்பாக தேர்தல் அறிக்கை குறைந்தபட்ச செயல்திட்ட அறிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளது. தற்பொழுது 6 கட்சிகள் இணைந்துள்ளதால் தேர்தல் அறிக்கை கூட்டாக வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்தாப்.